கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11 வட்டாட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, வானாபுரம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றி வந்த வருவாய் வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட 11 பேரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியராக கமலக்கண்ணன் என்பவரும், உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியராக ஆனந்த கிருஷ்ணன் என்பவரும், சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியராக மனோஜ் முனியன் என்பவரும், வானாபுரம் வருவாய் வட்டாட்சியராக பாலகுரு என்பவரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உதகையில் மூளைச்சாவு அடைந்த மூதாட்டியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதன் மூலம் 6 நபர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை சென்ட் மேரிஸ் கில் பகுதியைச் சேர்ந்தவர் எமிலி. இவருக்கு 3 மகன்களும் ரெஜினா மேரி என்ற ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சுயநிலவு இல்லாமல் எமிலி மயங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து உறவினர்கள் உதவியுடன் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதற்கிடையே அவருக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டதால் முடிந்தவரை சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் மூளைச்சாவு அடைந்ததை மருத்துவர் குழுவினர் உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து எமிலியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவு செய்த குடும்ப உறுப்பினர்கள் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உறுப்புகளை தேவைப்படுபவர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இதன் மூலம் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக மூதாட்டி உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். இதன்படி எமிலியின் உடல் அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வளக்கருத்தீஸ்வரர் கோயில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தில் திருத்தேரில் வளக்கருத்தீஸ்வரர் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வளக்கருத்தீஸ்வரர் கோயில் சிறப்புமிக்கது. இக்கோயிலின் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வளக்கருத்தீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் பல்வேறு மலர் அலங்காரங்களில் வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் 7ஆம் நாள் விழாவில் வளக்கருத்தீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலை முன்பு எழுந்தருளி சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோயிலை வலம் வந்த திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இத்திருத்தேர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஓமலூர் வட்டாரத்தில் போக்குவரத்து விதியை மீறி வாகனம் ஓட்டிச் சென்ற 20 பேரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் ஓமலூர் உட்கோட்ட போலீசார் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, அதிக பாரம் ஏற்றுவது, சிக்னலில் சிகப்பு விளக்கு மீறுவது, சரக்கு வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுவது போன்ற சாலை விதிமீறல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் போதையில் வாகனம் ஓட்டிய 6 பேரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஓமலூர் உட்கோட்ட சரகத்தில் மொத்தம் 20 பேரின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் கவிதா கூறும்போது, ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக சரகத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் இயக்கும் ஓட்டுநர்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு வருவதாகவும், பர்மிட் தகுதி சான்று இல்லாமல் வாகனங்களை இயக்கினால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தில் மழைநீர் கால்வாய் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட தலைமை செயலாளரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பருவமழை காலங்களில் மழைநீர் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரார் கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் அந்த பகுதிகளில்
பல கோடி மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் மழைநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்றும் மழைநீர் இணைப்புகள் கொடுக்கவில்லை என அங்கிருந்த பெண்கள் சிலர் தலைமை செயலாளரிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி சென்றார். திருக்கழுக்குன்றம் அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை எம்எல்ஏ எஸ் பாலாஜி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய குளிப்பாந்தண்டலம் ஊராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் வேண்டுமென திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என எம்எல்ஏ பாலாஜியிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனுவினை வழங்கினர். இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் எம்எல்ஏ பாலாஜி உறுதியளித்தார். திருநெல்வேலியில் 26 இடங்களில் காவல்துறையினர் தீவிரமான வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாநகரில் 26 இடங்களில் காவல்துறையினர் தீவிரமான வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் நடக்கும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் காரணமாக மாவட்டத்தில் உதவி ஆணையர்கள் தலைமையில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விதிமுறைகளை மீறிய வாகனங்கள் என தீவிரமான வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ரவுடிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு கண்காணிப்பு ஒருபுறம் நடைபெற்று வரும் அதே வேளையில் ஆயுதங்களோடு வாகனங்கள் ஏதேனும் வருகின்றதா என காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குஜிலியம்பாறை அருகே நீர்வழிப்பாதையை ஆக்கிரமிக்கும் தனிநபருக்கு அதிகாரிகள் துணை போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே எண்ணக்குளத்தான் குளம் உள்ளது. இந்த குளத்தில் இருந்து வெளிவரும் உபரி நீரானது அனாவி நகர் முதல் இந்திரா காலனி வழியாக வரட்டாறு நீர்த்தேக்கத்திற்கு செல்கிறது. இந்த நிலையில் அண்ணாவி நகர் பகுதியில் தனிநபர் ஒருவர் நீர்வழிப்பாதையை 100 மீட்டர் அளவிற்கு சாலை அமைப்பதற்காக முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அண்ணாவி நகர் பொதுமக்கள் குஜிலியம்பாறை தாலுகா அலுவலகம் மற்றும் ஆர்கோம்பை கிராம நிர்வாக அலுவலர் போன்ற அதிகாரிகளுக்கு புகார் மனு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அனுப்பியுள்ளனர். புகார் மனுவை விசாரணை நடத்திய வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்புகள் இல்லை என கடந்த மாதம் புகார்தாரருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புகார் அளித்த பொதுமக்கள் கூறுகையில் நீர்வழிப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்யும் தனிநபருக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாகவும் அந்த நபரை கேள்வி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விட்டதாகவும் அவர் மீது எரியோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் அருகே இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் கணக்கில் வராத 87,500 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் 2 எண் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இன்று காலை முதல் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தரராஜா தலைமையில் காவல்துறையினர் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 6 மணி நேரமாக இணை சார்பதிவாளர் அலுவலகம் முழுவதும் சோதனையிட்டதில் கணக்கில் வராத 87,500 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றினர். இதனையடுத்து இணை சார்பதிவாளர் பரமேஸ்வரி மற்றும் அலுவலக உதவியாளர்கள் 2 நபர்கள் உள்ளிட்ட 3 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இசட் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாவட்ட செயலாளர் தெய்வானை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு
இசட் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் தமிழ்நாட்டில் தலித்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும், தலித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும், ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் மற்றும் ஆங்காங்கே நடைபெறும் ஜாதி வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றும், திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், பெண்கள் பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.